அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சரவணபவ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பெயர்ச்சி வரிசையில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திலிருந்து சப்தம கேந்திரமான 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாற இருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு மாறி குரு பகவான் ராசியை பார்ப்பார். இது மிக அற்புதமான சிறப்பான அமைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதுவரை இருந்து வந்த மன அழுத்தங்கள், குறைகள், கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக மாறப்போகிறது மே மாதத்திலிருந்து. இதுவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையை இது வரைக்கும் இல்லை. கடந்த ஒரு 3 வருஷமாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அவ்வளவு சிறப்பான தன்மைகளாக கோச்சார நிலை இல்லை. அந்த நிலை படிப்படியாக மாறும். குருவின் பார்வையால் ராசி பொலிவு பெறும், சிந்தனைகள் தெளிவு பெறும், மனதில் ஒரு உற்சாகம் தெரியும். அப்புறம் அந்த நேர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இப்போ அதிகமாகும். மனதில் இருந்த அந்த விரக்தி மனப்பான்மையெல்லாம் மாறும் தன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியங்கள், திருமண பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுவரை வேலை அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள், அப்புறம் தொழில் அமைப்புகளில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி வருமானங்கள் அதிகமாக அபரிமிதமாக கிடைக்கும் அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் பாவத்தில் அர்த்தாஷ்டம சனிங்கிற அமைப்பால் இருக்கார் சனி பகவான். அவர் கொடுக்கும் தொல்லைகளை சமாளிக்கும் விதமாக இந்த குருவின் பயிற்சி, அவரின் பார்வை மிக சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதுவரை ராசிக்கு 4ல் இருந்து தனது 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள், மந்த நிலை, ஒரு தெளிவற்ற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு விரக்தி மனப்பான்மையெல்லாம் கொடுத்துருப்பார் இந்த மூலத்திரிகோண வலுவோடு இருக்கிற சனி பகவான். தற்பொழுது அந்த நிலைமையெல்லாம் மாறி குரு பகவானோட பார்வை ராசிக்கு விழுது. அதனால் மிக சிறப்பான அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அவருடைய குருவின் பார்வை 5, 7, 9 இல்லையா? இங்கே இது பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் சார்ந்தோ வேலை அமைப்புகள் சார்ந்தோ இருந்த வருமான குறைபாடுகள்லாம் நீங்கி அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். மேலும் சில பேருக்கு வழக்குகள் நிலுவையில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி உண்டாகும். 11ஆம் பாவம் தான் வெற்றி ஸ்தானம். அங்கேயே வழக்கை குறிக்கும் கிரகமும் இருக்குது, கேதுவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதக அந்த தசாபுக்தியை பொறுத்து இவர்களுக்கு வெற்றி உண்டாகும் கோச்சாரப்படி. அடுத்து சில பேர் அந்த முதல் திருமணம் தோற்று போய் 2ஆம் திருமணத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு அதேமாரி உள்ள நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு 2ஆம் திருமண அமைப்பு நடப்பதற்கு சாதகமான அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஏன்னா இந்த பாவகம்தான் 2ஆம் திருமணத்தை கொடுக்கும் பாவகம், ராசிக்கு 11ஆம் பாவகம். அடுத்து மூத்த சகோதரம், அதாவது தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக இருந்த மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் காலகட்டமாக இது இருக்கும். அடுத்து ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய அனைத்து விதமான நல்ல முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றிப்படும். தொழில் சார்ந்தோ அது வேலை சார்ந்தோ குடும்பத்தில் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியடையும் தன்மை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு வேலை அமைப்புகள்லையோ இல்லை தொழிலையோ இல்லை சமூகத்திலையோ எந்த ஒரு புகழும் அவ்வளவு கிரெடிட் உங்களுக்கு கிரெடிட்லாம் கிடைக்கலன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான புகழ் அமைப்புகள் உண்டு இந்த 3ஆம் பாவக பார்வை, இந்த குருவின் பார்வையால். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது குரு பெயர்ச்சி. இந்த விருச்சிக ராசிக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்குது. இந்த வருடம் கோச்சாரத்தில் மேஷம், கன்னி, விருச்சகம், மகரம் இந்த 4 ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா கோச்சாரம் இந்த குரு பெயர்ச்சி கோச்சாரம் அருமையாக அமைப்பாக இருக்கிறது. இந்த 4ஆம் இட சனி, 5ஆம் இட ராகு இவர்கள் தரும் தொல்லைகளை சமாளிக்கும் விதமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். குரு பார்வை கோடி புண்ணியம் இல்லையா? அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சமாளிக்கும் விதமாக மனதை நீங்கள் உறுதிப்படுத்தும் தன்மையை இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார். கோச்சாரம் சிறப்பாகவே இருக்கிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து விதமான கஷ்டங்களும் இப்போ நீங்க போகிறது. எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் திரும்ப பெறப்போகும் காலம் விரைவில் வந்துவிட்டது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கப் போகிறது விருச்சிக ராசிக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.